மற்றொரு தமிழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றும் நம்பிக்கை பெஸ்ட் அண்ட் பம்புகள். பொதுவாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறதுல பெரும் பங்கு கணவன் மனைவி உறவை விடவும் கணவன் மனைவி இருவரும் பெற்றோராக இருந்து பிள்ளைகளை என்னவாக வளர்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் சென்னையில் கல்லூரி மாணவர்கள் ஒரு விழா கொண்டாட்டத்தில் பல்வேறு ஆயுதங்களோட ஒருவரை மாறி ஒருவர் தாக்கி கொண்ட பொழுது அவர்களை கைது சென்ற காவல்துறை முதல்ல செஞ்ச வேலை அவர்களுடைய பெற்றோர்களை வர வச்சு பெற்றோர்கள்ட்ட தான் சொன்னாங்க, பிள்ளைகள் என்ன இப்படி வளர்த்துறீங்களேன்னு. பிள்ளைய வளர்கிறது பெற்றோர்களை விடவும் ஆசிரியர்களை கல்விக்கூடங்களில் தான் அதிக நேரம் செலவழித்தாலும் கூட பிள்ளைகளின் ஒழுக்கம், பிள்ளைகளின் நடவடிக்கை, பிள்ளைகளின் பண்பாடு வரும்பொழுது சமூகம் பெற்றோர்களை நோக்கிய கை நீட்டுகிறது அல்லது பெற்றோர்கள் தான் காரணமாக சொல்லுகிறது. அப்போ இன்றைய சூழலில் பெற்றோர்களின் பங்கு என்னவாக இருக்கிறது நம்ம இன்றைக்கி பேசின்னு நினச்சோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர் பிள்ளைகள் இருவரும் நட்பாக இருந்தது என்பது இந்த சமூகத்துக்கு தெரியவே தெரியாது. எல்லா குடும்பத்துலேயும் பிள்ளைகளை அடித்து தான் வளர்த்துருக்காங்க, கண்டித்து தான் வளர்த்துருக்காங்க, தண்டித்து தான் வளர்த்துருக்காங்க. ஆனால் இந்த தலைமுறையில் பிள்ளைகளை அடிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, சொல்லித்தான் திருத்தணும், அன்பால் திருத்தம் கேள்வி வருது. அது கேள்வி வருவதற்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் குறைஞ்சது வீட்டுக்கு 4 பிள்ளை இருந்துச்சு, அதனால எல்லாரும் சமமாக நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கி பிள்ளை 2 ஆகி 1 ஆயிடுச்சு. ஒத்த பிள்ளை அடிக்கிறதா, தனக்கு கிடைக்காத எல்லாம் பிள்ளைக்கு கிடைக்கணுங்கிறதுனால கூடுதலாக கொடுக்குற கம்ஃபர்டபுள் நினச்சிக்கிட்டு அதை செல்லம் கொடுத்து கெடுப்பதாக இருப்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இன்றைக்கு நான் பேசவிருக்கிற தலைப்பு பிள்ளைகளை மிக நட்புடன் ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிற பெற்றோர்கள் ஒருபுறமும், இல்லைங்க கண்டிக்கிற பிள்ளை தாங்க சரியாக வரும் அப்படின்னு முழுமையாக கண்டித்து வளர்க்கும் பெற்றோர்கள் மறுபுறமும் வளர்க்குறீங்கல்ல, இது நமக்கு புதுசு இல்லை. நட்பாக இருப்பது என்பது தான் புதுசு. இந்த சமூகத்தில் கண்டிக்கிறது புதுசு இல்லை. ஏன் நட்பாக இருக்கக்கூடாது சார்? முதல்ல நட்பு என்பது கண்டிப்பு என்பது ஒரு புரிதல் வேணும். ஒரு பையன் இருக்கிறான், மச்சான் எங்கள் ஆளுக்கு நான் 2 நாளாக ப்ரொப்போஸ் பண்ணாண்டா, அவள் சட்டவே பண்ணல, நாளைக்கு அவள் மூஞ்சில் ஆசிட் ஊற்ற போகிறான். அப்போ இந்த நட்பு என்ன சொல்லுவான்? உனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கூடாது, ஊத்துற ஆசிட அப்படின்னு சொல்கிறது நட்பா? டேய், அது யார் பத்த பிள்ளையோ, நீ கேட்டா இல்லைன்ட்டா விட்டுரு, அதோட விட்டுடு, இதுக்கு மேலே தேவையில்லை, அது நல்ல பழக்கம் இல்லை என்று கண்டித்து சொல்ல வேண்டும். இங்கே இருக்கவங்க எல்லாம் அன்பு இல்லாதவங்க இல்லைங்க, அன்போடு இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஆனால் குழந்தையினுடைய வளர்ப்பில் நல்ல தோழமையோடு சேர்ந்த நல்ல கண்டிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைய சான்றோரை வளர்க்க முடியுன்றதே ஆதி காலத்துலேருந்து மரபுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை அடித்து வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. ஆனால் அடித்து வளர்க்குறது ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க. தற்சமயம் அடித்து வளர்க்குறதுன்றது யாருக்கிட்டையும் இல்லைங்க. அடித்து வளர்க்குறது இருக்குது. இதில் எத்தனை பேர் அடித்து வளர்த்துருக்கீங்க பிள்ளைய? பார்த்தீங்களா? உங்களை தவிர எல்லாருக்கும் திரும்பி பாருங்க, ஒரு தடவை சுற்றி உங்களை தவிர எல்லாருக்கும் ஏற்றுக்கிட்டாங்க சார். அதாவது தாய் சேய் மிதிச்சு குஞ்சு பாதிக்கப்பட போறது. என்ன டக்குன்னு இப்படி மாறிட்டீங்க? அதனால பாத்தீங்கன்னா இந்த அடி பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வளர்த்துக்கு உண்டான அடியா இருந்திருக்கலாம். கண்டிப்பா அது அவங்க பாதிக்கப்படக்கூடியதா இருப்பதற்கான காரணங்கள் ஏன் பிள்ளைகிட்ட நட்பா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்கள் நட்பாகவும் இருக்கணும், ஆனா கண்டிப்பு அதுல முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். அவங்க ஸ்கூலுக்கு போற டைம் வரது எல்லாமே ஒரு கண்டிப்பு இருக்கணும். உங்க பசங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என் பொண்ணுக்கு 12 வயசு, பையனுக்கு 18 வயசு. இன்ன வரைக்கும் என்னோட பையன் இப்பதான் 18 வயசு ஆனதுனால அவனுக்கு நான் அந்த கண்ட்ரோல் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். அது வரைக்கும் என் பொண்ணு யூஸ் பண்ற ஆப் ஸ்னாப்சாட், ஷீஸ் ஒரு போட்டோகிராஃபி பண்ணுவா. அவள் தனியா ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப் வச்சிருக்கா. அது என்னோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கு. ஸோ அவள் யூஸ் பண்றது எல்லாமே எனக்கு தெரியும். சோஷியல் மீடியா இதெல்லாம் அவங்களுக்கு கெடுக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, எகெயின் அது நம்ம எவ்வளோ காலம் பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ, தே வில் நாட் கோ இன் டு தட் சோஷியல் மீடியா. எப்போ முகம் தெரியாத மகள்கிட்ட எப்போ நட்பு போடுன்னு பார்க்குறாங்க. வீட்டில் அந்த நட்பு கிடைக்காத போது தான் முகம் தெரியாத மனுஷங்களோட போய் பழகணும், அவங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு ஒரு இது வரும். கரெக்ட். அவங்க சொல்கிற வேல்யூ பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அறிந்த முகங்கள் எல்லாம் கண்டிச்சுக்கிட்டே இருந்து பிள்ளைக்கு நெருக்கமாகவே இல்லாமல் எதையும் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலைன்னா தான் அவன் முகம் தெரியாத ஆளிடம் போய் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறான். நான் என் வீட்டில் நானே ரொம்ப இணக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆள்றான், நட்போடு இருக்கேன், அதனால என் புள்ள ஃபேஸ்புக்கிலையோ ட்விட்டர்லையோ இதுலையோ போய் வெளியே போய் கெட்டு போக வாய்ப்பே இல்லை, என்னிடம் அதை பகிர்ந்து கொள்ளுது. நீங்கள் ரொம்ப கோப முகம் காட்டுறதுனால தெரிந்த முகங்கள்கிட்ட அது எதையுமே அவங்க பகிர்ந்துக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல வருது. இப்போ ஸ்கூல்லையே என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் போய் பார்த்துங்க, ஒரு பாடத்தை விளக்கமாக நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்னா நீங்கள் போய் அதில் பார்த்துங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு +1 படிக்கிறா, நீங்கள் கொடுங்க செல்லை கொடுங்க, நான் யூடியூப்பில் பாடத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கியூஆர் கோடுன்னு ஒன்று இருக்குது சார். அதை அப்படி எடுத்தாலே அப்படியே புக்கில் உள்ளதெல்லாம் அப்படியே நடத்துது சார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதில் வருது சார், 7 வயது மகளை 54 வயது ஒரு வருது.
தவறான செய்தி ஏதோ ஒரு வருது, தவறான செய்தி pop-upல வருது. அதை பார்த்துட்டு 11வது படிக்கிற பொண்ணு என்கிட்ட என்னன்னு கேட்குறா சார். அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நட்போட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கல்வியில் வந்து செக்ஸ் கல்வி தேவைன்றதை வந்து அடிப்படையாக நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கல்வியை பெற்றோர் மூலம் குழந்தைகளுக்கு சென்றடையக்கூடாது. அந்த வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தானே சார் சொல்ல முடியும். ஒரு டிஸ்கவரி சேனல் நானும் என் பையனும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் பையன் 3வது படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வாட்டர் டெலிவரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை வந்து தண்ணியில் எப்படி குழந்தை அவன் பார்த்துக்கிட்டே கேட்குறான், என்ன நடக்குதுன்றான். குழந்தை இந்த வழி தான் பிறக்குமான்னு கேட்குறான். ஆமான்னு சொல்கிறேன். அது ட்வின்ஸு, ரெட்டை குழந்தைகள் பிறகுது. 2வது குழந்தை பிறக்கிறான். பா 2 வந்துருக்குண்ணா. ஆமாடாண்ணே, நான் ஒருத்தந்தே இருக்கேன், இன்னொன்று எங்கன்னு கேட்குறான். அவன் என் கூட இன்னொரு ஆளை எங்கன்னு கேட்குறான். எங்கள் வீட்டில் ரெட்டைகள் ஜாஸ்தி. சந்துரு சித்தப்பா சூரி சித்தப்பா இருக்காங்களா, அது மாதிரி ரெண்டு பேர். ஓ அப்படியான்னு விட்டுட்டான். 3 months கழிச்சு இந்த கொஸ்டின் அப்படியே ஆபத்தில் வச்சுட்டு ஒரு அரையாண்டு தேர்வு விடுமுறையில் விளாண்டுக்கிட்டு இருக்கான். நாய் 4 குட்டி போட்டிருக்கு. வேகமாக வண்டி சைக்கிள் எடுத்து வந்து என்கிட்ட கேட்குறான், பா போய் சொன்னீங்க, நாய் 4 குட்டி போட்டிருக்கு அப்படின்னா. நான் ஒரு சைஸை கூட்டு போய் எங்கள் ஏரியாவுக்கு பன்னியை கூட்டு கொண்டு 12 குட்டி போட்டுருந்துச்சு. விலங்குகள் இத்தனை குட்டி போடத்தான் செய்யும், மனிதன் இத்தனை படம் வரும், 1 2 வரத்தான் செய்யும். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒன்று வருது, 12 குழந்தைகள் பிறந்ததா ஒரு வாட்ஸ்அப் வருது. அந்த பகிர்வை என்னிடம் பகிர்வதற்கு என் மகன் தயாராக இருக்கிறான். அந்த நம்பிக்கையை நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு, அந்த சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். டிஸ்கவரி சேனல் நாய் அதெல்லாம் ஓகே சார். இப்போ வந்து அந்த 7 வயது பொண்ணுக்கு என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கே என்னன்னு தெரியாது சார். யார் சொல்லுங்க? 7 வயது பொண்ணுக்கு அந்த 54 வயசு பொண்ணுக்கு தெரியாது சொல்லுங்க, அதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு சார். போற போக்குல எனக்கு தெரியாது எப்படி நீங்க சொல்லுவீங்க? 54 வயசு ஆளு என்ன பண்ணாங்கிறது நம்மளுக்கே தெரியாது, பெரியவங்களுக்கே தெரியாது. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்குறா, அவர் நட்போட நான் என்ன அவளுக்கு பதில் சொல்றது? எப்படி தெரிஞ்சுக்குவா அவ? இது வந்து சமூகத்துல நடக்கக்கூடாது. நடக்க பொண்ணுக்கு நடக்க கூடாதுங்கிறதெல்லாம் சரிதான் சார். சரி சார். ஆனா நடக்குது சமூகத்துல நடக்குது. நடக்க கூடாது, நான் விரும்புறது நீங்க விரும்புறது மாதிரி இருக்காது சமூகம். சரியா? நாம் விரும்பாதது விரும்பத்தகாதது எல்லாமே நடக்கிறதுக்கு பேர் தான் சமூகம். இதை எப்படி பிள்ளைக்கு புரிய வைக்கிறேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பேசுறேன் அதனால புரிய வைக்கிறேங்க, நீங்க எனக்கு தெரியலைங்கிறீங்க. சமூகத்துல எல்லா பெற்றோர்களுமே சார், இந்த சைடும் சரி அவங்களும் சரி சார், கண்டிப்பா சொல்லி தான் வளர்க்குறாங்க. பேட் டச்னா என்ன, ரைட் டச்னா என்ன, எப்படி பழகணும் அப்படிங்கிற சொல்லி தான் நடக்கிறாங்க. அதையும் தாண்டி சமூகத்தில் நடக்கிறது பசங்களுக்கு வேண்டாம் சார். அது நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த யூடியூப்ல பார்த்து, இந்த ஃபேஸ்புக்ல பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அவர் சொல்ல விரும்புறேன்னா அதை தெரிஞ்சுக்கவே வேண்டாம், அதை அறியவே வேண்டாம். நான் தனியா ஒரு ஷெல்ல வச்சுக்கிறேன் பிள்ளைய, அதுக்குள்ள சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் சார் ஆகணும். அந்தந்த வயசில் தெரிய வேண்டியது அந்தந்த வயசில் தெரியணும். அவங்க கேட்டாங்க இல்லைங்களா சார், அந்த 7 வயசு பொண்ணுக்கு நடந்தது, 11 வயசில் பொண்ணு கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னு. இப்போ உனக்கு இது தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால். ஏன்னா நான் அவளை நட்பாக வளர்த்துருக்கிறேன். ஸோ அப்பா வந்து இது இந்த வயசில் நமக்கு தெரிய வேணாம்னு சொல்கிறேன்னா தெரிய வேணாம் அப்படின்னு அவள் ஒத்துப்பாவோம். இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் நட்பாக வளர்த்து கொண்டு வரும்போது மட்டும்தான் இந்த புரிதலை நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு 12 வயசு பையன் பைக் கேட்டால் நம்ம வாங்கி கொடுக்குறது இல்லை. அவனுக்கு ஓட்ட தெரிஞ்சா கூட, சைக்கிளோட தெரியும் பைக் இருறா அதுக்கு வயசு இருக்குது, 18 வயசில் லைசன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ உனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறது போல இதை போன்ற சிக்கலான காரியங்களையும் இப்போ உனக்கு தெரிய வேண்டியதில்லைப்பா, இது வயசு இல்லை, அப்புறம் சொல்கிறோம் ஒரு வயசு இருக்குது, நான் 4 வருஷம் கழிச்சு நீயே தெரிஞ்சுக்குவேன், அப்போ நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்வது பேசுவதற்கான வாய்ப்பு இருந்தால் தானே சொல்ல முடியும். அதை விட்டுட்டு சனியனே சும்மாரு அப்படின்னு மண்டையில் கொட்டினா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? நம்ம குழந்தைங்க மேலே வந்து அராஜகம் பண்ணுறதோ இல்லை வந்து குழந்தைங்க மேலே அன்பு இல்லாதவளோ நாங்கள் உட்காந்து இல்லைங்களா. குழந்தைங்க மேலே எங்களுக்கு எல்லோருக்கும் அன்பு இருக்குது, குழந்தைங்க மேலே எங்களுக்கு எல்லோருக்கும் அக்கறை இருக்குது. எங்களுடைய கண்டிப்பு என்ன தெரியுமா, எங்கள் குழந்தைங்க நல்லா வளரணும், எதிர்காலத்தில் நல்ல மாதிரி வளரணும். இன்னைக்கு நீ சொல்கிறீங்க, ஒரு முறை ஒரு தப்பு பண்ணுறான், கேட்குறோம், ஸ்கூலில் போகிறான், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருது, ஏமா டீச்சருக்கு மதிக்க மாட்டேறான், நண்பர்களுக்கு மதிக்க மாட்டேறான், ஊருக்கு மதிக்க மாட்டேறான். அப்படி நானும் அன்பா சொல்கிறேன், பா வேணப்பா அன்பா இருப்பா நல்ல மாதிரி சொல்லி சொல்லி பார்க்குறோம், கேட்க மாட்டேறான். அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை அடிக்க இல்லை அது சொல்லுங்க. அதுதான் இப்போ அங்கே தான் இல்லை, இங்கே தான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு முறை சொல்கிறோம், 2 முறை கண்டிப்பாக பண்ணுறோம், வேற வழியே இல்லைன்ற போது அவன் திருந்துறதுக்கு ஒரு அடி தான் உதவுனா, அந்த அடி அடிக்கிறது இந்த சமூகத்துக்கு நான் சரி நல்லதா நீங்கள் நினைக்கணும். நீங்கள் அது நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, தப்பு நினைக்கிறீங்க. ஒரு அடி அடித்து அந்த குழந்தை திருத்தல ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது, அவனு பெரிய குற்றவாளி ஒன்றும் கிடையாது. அது இப்போ நீங்கள் சொன்னதால கேட்குறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைய கடைசியாக என்ன காரணத்துக்காக அடிச்சிங்க? வீட்டில் அவங்க அம்மா இட்லி விட்டுறாங்க, இட்லி கொடுக்குறாங்க, சாப்பிடவே மாட்டுறான், 1 சாப்பிட்றான் இல்லை 2 சாப்பிட்றான். அதுவே நான் கண்டிஷனா அந்த நேரத்தில் அவன் 2-3 நாள் கூட சாப்பிட்டுறான். இப்போ அந்த கண்டிப்புன்னு வரும்போது அவன் உடம்பு ஆரோக்கியத்தை தான் கொடுக்குறோம். கண்டிப்பு டெட்டால் போடாங்க இந்த வார்த்தைக்கு. நான் கேட்கறது, உங்க பிள்ளைய கடைசியா எப்ப அடிச்சு? நீ இட்லி சாப்பிடும்போது அடிச்சிங்க, ஒழுங்கா சாப்பிடலன்னு. ஆமா அவ்வளவுதான். வேற யாரு எப்ப எதுக்காக பிள்ளை அடிச்சிங்க? நான் அடிச்சு ஒரு வாரம் ஆகுது சார். ஓகே, எதுக்காக? நான் எப்பவுமே இந்த ரூம்ல இருக்கேன், எல்லாம் படுத்துருவோம் சார். சரி ஆமா, பெரிய ஒரு 3 பசங்க சார், ஒரு பொண்ணு 2 பையன் சார் படிக்கிறான், அந்த ரூம்ல இருக்கானா சார். நான் போய் கூப்பிடுனேன், ஃபர்ஸ்ட் வாட்டி போனாங்க சார், அப்பா வந்துருக்காரா வந்துடுறானாங்க சார்.
அந்த வந்துடுறமாண்ணா கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் பொறுத்திருந்தார். திரும்பியும் 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னண்ணா திரும்பியும் போய்ட்டு கற்றுட்டு அப்பா வந்துட்டாங்க. 3 தடவை போய் கூப்பிட்டு வரல சார். பெல்ட் எடுத்தேன் சார். அந்த ரூமை கதை சாத்திக்கினேன். மணி ஆச்சு 10 ஆயிடுச்சு. 9 மணிக்கு வந்து போய்ட்டு காலைல 6:30 மணிக்கு வந்துல பெல்ட் எடுத்துன்னு அடின்னு அடிச்சேன் சார். இப்போ நான் பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஏன் முந்தானத்தோட பைக் சவுண்டு வெளியே நின்று உடனே டே அப்பா வந்தோடனே கடகடன்னு வந்து ரூமில் வந்து பார்த்துக்கலாம் சார். நான் கண்ணே மணியே பட்றா அச்சாதான் சார். வேற யார் எப்போ அடிச்சீங்க பிள்ளைய? சார் போன வாரம் அடித்தேன் சார். எதுக்காக? அது வண்டி எடுக்கும்போது ஹெல்மெட் எடுத்துகிட்டு போடா, ஹெல்மெட் எடுத்துகிட்டு போட்டுன்னு போடான்னு சொல்லி ஒரு முறை அடிக்கலைன்னா ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லின்னு தான் இருக்கிறான். என்ன வயசு பையனுக்கு? அவனுக்கு இப்போ 21 வயசு ஆகுது சார். செகண்ட் இயர் படிக்கிறேன், தேர்ட் இயர் படிக்கிறேன் பிஏ. நான் ஒரு முறையும் சொல்லியிருக்கேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணேன் எடுத்துகிட்டு போன்னு. ஸோ முதல்ல எடுத்த உடனே அடித்து அவனை வந்து போக சொல்லலை. சொல்லி பார்த்துட்டோம் சார். அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, நானும் சொன்னேன். அவங்க அம்மா எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க சார், வந்திருக்காங்க. என்னை பார்த்தானா ஹெல்மெட் போட்டுன்னு போயிடுறான் சார். ஆனால் நான் இல்லைன்னா அவன் வந்து அவன் போயிடுறான். ஹெல்மெட் போடலங்கிறக்க அடிச்சிங்க? ஆமாம் சார், ஹெல்மெட் போடலன்றதுனால லாஸ்ட்டு இதுக்கு அடித்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, இன்றைக்கி வந்து அவன் வந்து இதுக்கு போயிருக்கான் சார். இன்றைக்கி வெளியில் போயிருக்கிறான். இன்றைக்கி நான் 5 மணிக்கு தூங்கின்னு இருக்கிறேன். அவன் பாட்டு ஹெல்மெட் எடுத்து போட்டுன்னு இருக்கிறான். இப்போ வந்து அன்பாக சொன்னால் கேட்கல சார். போன வாரம் அடித்ததுனால இன்றைக்கி நான் சொல்லாததுக்கு முன்னாடி அவன் வந்து ஹெல்மெட் போட்டுன்னு இருக்கிறான் சார். இவ்வளோ பேர் இவ்வளோ ஜோராக கைதட்டுக்கான காரணம் என்னென்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர், அம்மா இந்த பக்கம் வந்து அன்பாக இருக்கணுங்கிறீங்க, அப்பா அந்த பக்கம் இருந்து வந்து கண்டிப்போடு தான் இருக்கணும், தண்டிக்கணும் பிள்ளைங்கிறாரு. அவர் ஒரு எளிய உதாரணம் சொல்கிறாரு. அம்மா பல தடவை சொன்னாங்க ஹெல்மெட் போட சொல்லி, அவன் போடுறதில்ல. நான் பல தடவை சொன்னேன், போடுறதில்ல. ஆனால் அவனை 2 அடி அடிச்சு 21 வயசு மகனை அடித்த உடனே இன்னைக்கு காலைல 5 மணிக்கு நாங்கள் எல்லாரும் தூங்குறோம், அவன் ஹெல்மெட் எடுத்து போட்டுறான்னு சொன்னான். புள்ள ஹெல்மெட்டை போட்டு போகிற சரிதானே? கரெக்டு தான். போகணும்ல. இப்போ அந்த பிள்ளையை கண்டிக்கணுமா தண்டிக்கணுமா? இல்லை, நான் பாசமாக இருக்கிறேன் இல்லைங்களா, அன்பா ஃப்ரெண்டாக இருக்கணும் தான் அவங்க கூட இருக்கிறேன். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்க ஆளெல்லாம் பாசமா இருக்காங்கிற மட்டுமே தகுதி இல்லை. பாசமா இருக்கிறது மூலமா தான் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியும். பேசினா தான் இந்த பக்கம் வந்து உட்காரணும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சரி எப்பொழுதும் நம்ம புருஷனுக்கு எதிர்ப்பதமா தான் இருப்போம், அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. ஹெல்மெட் போட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி சொன்னாங்க அவங்க? அவனை செய்ய வைக்கணும் இல்லையா? ஏன் செய்யலை அவங்க? ஹெல்மெட் போட்டோம்னா என்ன பிரச்சனை, போடாமல் போனால் என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க சொல்லணும், புரிய வைக்கணும் பிள்ளைக்கு. அதை இவங்க யாருமே செய்யலை. அப்புறம் நான் கண்டிச்சேன் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல அந்த அம்மாட்ட கேளுங்க. 1 மாசம் சொல்லியிருக்காரு அவரு. சரி, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சொன்னாங்கன்றது பிரச்சனை கிடையாது. பிள்ளைகிட்ட எப்படி சொல்லணும்? ஹெல்மெட் போட்டு போனோம், போட்டு போகலைன்னா என்ன நடக்கும் அதை சொன்னீங்களா? 21 வயசு பையனுக்கு என்ன சார் சொல்ல முடியும்? ஹெல்மெட் போட்டு போகல, கீழே விழுந்தா மண்டை உடஞ்சு போகும், உயிர் போயிடும். இத்தனை பேர் போயிட்டாங்க. அடுத்து போலீஸ்க்கு பணம் கட்டணும், அவர்கிட்ட கை கட்டி நிற்கணும். ஒன்றே இல்லாமல் வாங்கி கொடுத்த அப்பனா என்னை கூப்பிடுவாங்க. நான் ஊரில் பெரிய ஆள், நானும் போலீஸ்க்கு நேரம் போய் கை கட்டி நிற்கணும். மானம் போயிடும், மரியாதை போயிடும். இது உங்கள் அப்பாவுக்கு தேவையா? ஒன்னால இந்த நிகழ்வு உனக்கு தேவையா? இப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? என் வயசு, என் பையனுக்கு ஒரு நிமிஷம், என் பையனுக்கு இன்னைக்கு 18 வயசு ஆகி 3 மாதம் ஆகுது. இந்நேரம் வரைக்கும் வண்டி வாங்கி கொடுக்கல. எனக்கு தெரியாமல் அவன் எங்கேயும் ஓடலை, போகலை. இங்கே மெட்ராஸில் இருக்கான் 3 மாசமா. தினைக்கும் என்கிட்ட 1 மணி நேரம் நடந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் என்கிட்ட பேசுகிறான். எத்தனை பேர்ட்ட அப்படி பிள்ளைங்க ஒளிவு மறைவுலாம் பேசுது? இதை விட நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன் சார். நீங்க சொல்ற தப்பு. இதை விட நிறைய பேசிட்டு இருக்கிறேன் சார். இந்நேரம் வரை இப்போ இன்னைக்கு சொன்னீங்க நான் படின்னு சொன்னதே இல்ல. அவன் 456 மார்க் 10th ஒரு நாள் கூட அவனை படின்னு சொன்னதுல கை நீட்டி அடிச்சது கிடையாது. அப்புறம் எப்படி அவன் படிச்சான்? உங்க பையன் வந்து படின்னு சொல்லாதே படிச்சிட்டான். வளர்த்த விதம் சொன்னார்ல, என் புள்ள வந்தோடனே ரூமுக்குள்ள இருந்தாரு, அடிச்சான், வரலன்னு சொன்னாங்கல்ல. நான் என் பைக்கை கொண்டாந்து கீழே நிறுத்துவேன். ரிமோட்ல கிளிக்னு 2 தடவை சவுண்டு கேட்கும். ஒடியா அந்த வேகத்துக்கு என் புள்ள 2 என்னை கட்டி பிடிச்சிக்கும். வீட்டுக்குள்ள போறதுக்கு குறைஞ்சது 1/2 1 நிமிஷம் ஒவ்வொரு நாளும். என் சத்தம் கேட்டோன்னே என் புள்ள 2 என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கும். வீட்டை விட்டு வெளியில கொடுக்க போகும்போது, இன்னைக்கு என் பையனுக்கு 19 வயசு, 18 முடிஞ்சிருச்சு, 19 நடக்குது. உமா கொடுக்காம வெளியில போக மாட்டான். 2 பிள்ளையும் போகாது. வீட்டுக்குள்ள வந்தா நான் கொடுத்துட்டு தான் வீட்டுக்குள்ள போறேன். இது பிள்ளையா? நீங்க அடிச்ச எதுவுமே எனக்கு தெரிஞ்சு தப்பாவே செஞ்சதில்லை. அதாவது நீங்க ஒரு லாஜிக் சொல்றீங்க, உங்க சத்தம் கேட்டா உடனே ஓடி போய் படுத்துக்குவான்னு. அவர் ஒரு லாஜிக் சொல்றாரு, என் சத்தம் கேட்டா புள்ள ஓடி வந்து முத்தம் கொடுப்பான்னு. நமக்கு தேவை நம்ம சத்தம் கேட்டா ஓடி போய் தூங்குற பிள்ளையா, ஓடி வந்து முத்தம் கொடுக்குற பிள்ளையா? பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கணும், கண்டிக்க வேணாம்னு பேசிட்டு இருக்கும்பொழுது, கண்டிக்கிற பெற்றோர்கள்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளைய எப்ப எதுக்காக அடிச்சீங்க? இன்னைக்கு காலையில அடிச்சேன் சார். இன்னைக்கு காலையிலயா? ஆமா. எதுக்காக? ஸ்கூலுக்கு போற நேரத்துல புக்கு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருந்தாங்க. ஒரே இடத்துல வைங்க, எப்பவும் வச்ச இடத்துல அது வச்சா மறுபடியும் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு தனியா கம்பு எடுத்து வச்சிருக்கேன், பேர்லாம் எழுதியே வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி கம்பா? ஆமா சார். எத்தனை பிள்ளை உங்களுக்கு? 2.
2 பேரும் 2 கம்பு. ஆமா. 2 பேருக்கு தனித்தனி கம்பு இருக்கு. அதுலயும் சண்டை போடுவாங்க சார். அதனால அவங்கவுங்க பேர்ல உள்ள கம்பு அந்த எடுத்துட்டு அதுல வாங்க. இந்த புள்ளைகள் சண்டை வரக்கூடாதுங்கறக்கா தனித்தனி கம்பு. ஆமா சார். அந்த கம்பை போய் புள்ளையில எடுத்து வந்துரு கம்பை. ஆமா. எடுத்துட்டு வரணும். எடுத்து வர நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யல. வேலை செய்யல. ஓகே. புள்ளையில அடிக்கிற மட்டும் தான் வேலை. வளர்க்கறது வேலை சார். கம்பை எடுத்து வந்துறீங்க. காட்டுங்கம்மா அந்த கம்பை. ஓ ஜோஸ்லின் ஜெஸ்லினா. இதை போய் அந்த பிள்ளையில போய் எடுத்து வந்து கொடுத்துருமா இந்தாங்கம்மான்னு. ஒரு நாள் கூட அந்த குச்சியை உடைக்க முயற்சி பண்ணல அந்த பிள்ளைய. உங்க கணவர் என்ன செய்யறாரு? அவங்க தமிழ்நாடு போலீஸ்ல இருக்காங்க. பாத்தீங்களா? இப்ப புரியுது. ஆனா அவங்க அடிக்க மாட்டாங்க. அவர் போலீஸ், அவரு கம்பு வச்சு போலீஸ் ஊர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க பிள்ளைய எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அவங்க அடிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா அதனால நான் கண்டிஷன் பண்ணுவேன். இப்ப இந்த கம்பை எதுக்கா நீங்க, நான் தற்செயலா அவங்க பக்கத்துல சொல்றாங்களே நினைச்சு கேட்டேன். எதுக்கு அந்த கம்பு எடுத்து வந்தீங்க? இந்த பெரிய ஊரு சொல்றதுக்கு காமிக்கிறதுக்கு தான் சார். ஆனா அதனால பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கு சார். இருக்கு. கம்பு எடுக்கணும்னு சொன்ன உடனே பிள்ளைங்க மாறிடுறாங்க. உடனே அந்த வேலையை செஞ்சிருந்தாங்க. ஜோஸ்லுக்கு என்ன வயசு? ஜெஸ்லுக்கு என்ன வயசு? பெரிய பொண்ணு 11th, சின்ன பொண்ணு 9th. 11th? இன்னமும் போய் கம்பு எடுத்து வந்து கொடுத்துக்கோங்க. இப்பதான் சார் ஒளிச்சு வைக்க பழகிருக்காங்க. ஓகே. உங்க புள்ளைய கடைசியா எப்ப எதுக்காக அடிச்சீங்க? 8:30 ஸ்கூல். நீ 7:30க்குலாம் எந்திரிக்கன்னு சொல்லிட்டு நான் தொடப்பு கட்டையில அடிச்சேன் சார். காலையில சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் சார். அதனால அடிச்சது தான் சார் ஆகணும். எந்த தாயும் அந்த அடி வாங்கின புள்ளைக்கு என்ன வயசு சார்? 19 வயசு சார். 19 வயசு. அது காலேஜ் படிக்கிறாங்களா? ஆமா ஆமா. சரி, காலேஜ்ல படிக்குமா அடிக்கிறேன். இப்ப எப்ப இருந்து அடிக்கிறீங்க? இப்ப எப்பவுமே அடிப்பேன் சார் நானு. அதாவதுமா அவர் சொன்னாரு, நான் அடிச்சேன், ஓகே சார், அதுதான் சொல்ல அடிச்சோன்னு வர பாயிண்ட் அதான் சொல்ல வரேன். இருங்க. அடிச்சோன்னு ஹெல்மெட் போட்டார் அவருன்னு சொல்றாரு. இப்ப இனிமே அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க சார். நீங்க வந்து எத்தனை படிக்கிறாங்க புள்ள? காலேஜ் ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கிற அந்த புள்ள அந்த புள்ள எனக்கு கல்ல அடி வாங்கினது காலேஜுக்கு நேரத்துக்கு கிளம்பல. அந்த புள்ள எப்ப இருந்து அடிக்கிறீங்கன்னு கேட்டா எப்பவுமே அடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறீங்க. எப்பவுமே அடிச்சு காலேஜ் வரை இந்த புள்ள நேரத்துக்கு கிளம்புற கத்துக்கலைன்னா அப்புறம் அந்த அடியால என்ன பயன் சார்? அப்படி இல்லைங்க சார், பாயிண்ட் அப்படியே கிடையாது. அவங்க அம்மா அடிப்பாங்க, நம்ம எழுந்துக்கணும், சீக்கிரம் கிளம்பணுன்ற அந்த ஆர்வம் வருது சார் அவங்களுக்கு. இல்ல இப்ப இருக்கிற பழங்க கண்டிப்பா வரணும் சார். நாகரிகம் முன்னாடி நீங்க சொல்ற வந்து கிழியறதுல யாராவது மாதிரி இன்னைக்கு காலை 5:30 அலாம் சேர்ந்துருச்சு, அடுத்த நாள் மறுபடியும் அலாம் வைக்கணும். அந்த மாதிரி டெய்லி அடிக்கணும். அடிச்சா பிள்ளைங்க எல்லா நேக்கும் கத்துக்கிட்டாங்க சார். நம்மள சில விஷயங்களை மட்டும் தான். அது ஓகே. அதுக்கு வரேன் இவங்கிட்ட கொடுங்க சார். நான் என் பொண்ணு அடிச்சு 6 வருஷம் ஆச்சு. ஓகே. 6 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக அடித்தேன்னா சாதாரணமாலாம் இல்லை. தென்னை விளக்கமாறு நம்ம அந்த காலத்தில் சீவி வச்சுருப்போம். அந்த விளக்கமாத்தால் அடித்து உடம்பு ஃபுல்லாக பட்டையாக ஆயிடுச்சு. 2 நாள் அவள்கிட்ட பேசாமல் அவளை பார்த்து அழுவுனேன். அவளை அடித்தது கஷ்டமாக இருந்தது. 2 நாள் அழுவுனேன். அதனுடைய பலன் இன்னைக்கு கை மேலே. ஆமாம், அதனுடைய பலன் இன்னைக்கு எனக்கு கை மேலே. இன்னைக்கு 11th படிக்கிறா. இந்த 6 வருஷமாக கரெக்டாக 5 மணிக்கு அவள் எந்திரிக்கிற அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறான். அதை நினச்சா நான் கண்டிச்சதை நினைச்சு இன்னைக்கு நான் வருந்தல. அன்னைக்கு வருந்தனேன். அதுல எவ்வளோ ஒரு உண்மை இருக்குன்றது இன்னைக்கு நம்ம உணர்ந்துட்டேன். ஏமா 2 பேரும் விளக்கு மாதிரி தான். ஆனா இதானே கரெக்ட்? இல்ல இப்ப இவங்க சொல்ற கரெக்ட். ஒரு இடத்துல ஒத்துக்க முடியாது எனக்கு. என்னன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சேன், எல்லாரும் இன்னைக்கு அடிச்சேன், முந்தா அடிச்சேன்னு சொன்னீங்க. அவங்க சொன்னா 6 வருஷம் முன்னாடி அடிச்சேன். 1 ஹவருக்கு ஒரு முறை அடிப்பேன் சார் நானு. ஒரு டைம் வச்சு. ஆமா. எனக்கு மட்டும் தாய் பட்டத்துலன்னு சொல்ல முடியாதுங்க சார். எனக்கும் தாய் பட்டத்துல இருக்கு சார். எங்க புள்ள பாருங்க, அது உட்கார்ந்து இருக்கா பாருங்க சார். சார் அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அம்மா வாடா. கடைசி அம்மா உன்னை எதுக்கு அடிச்சாங்க? அம்மா நாச்சினே இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அம்மா. கடைசி அதுக்கு அடிச்சாங்க. அம்மா கடைசியா ஏன் அடிச்சாங்கன்னா சேட்டை பண்ணுமா அடிச்சாங்க. என்ன சேட்டை பண்ண? என்ன சேட்டை பண்ண? ஸ்கூலுக்கு போவல நான் டெய்லி தூங்கிவே சாப்பிடுறேன். நீங்க ஏதோ பேச சொல்லி வச்சு கூட்டது மாதிரி இருக்கு. இல்லங்க சார், நான் பாருங்க நீங்களே கேளுங்க சார். என்ன சொல்றாங்க சார் அவ? அம்மா நான் ஸ்கூலுக்கு போவல தூங்கினே பெஸ்ட் பண்ணேனா. ஓகே. அடிக்கிறது இத்தனை வகை கேட்டோம்ல, இத்தனை இருக்கிறீங்க. பல சரியாகவும் பல தவறு இன்னும் வேற விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ புள்ள வளர்க்குறதுல உங்கள் புள்ள செஞ்ச கடைசியாக செய்த தப்பு என்ன? அந்த தப்பை தண்டிக்காமல் எப்படி திருத்துனீங்க? 2 விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ ஒன்று வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறதுன்னு சொன்னோம். நிறைய முறை நம்மளும் சொல்லி கேட்காத பட்சத்தில் குழந்தைக்கு என்னென்ன காரணங்களால அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு 400 பெரியவர்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை ஒரு ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடி ரிப்போர்ட்டை அவனுக்கு எடுத்து காமிச்சேன். தம்பி, அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க மட்டும்தான் 80 வயசு தாண்டி இருக்காங்க ஆரோக்கியமாக. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, அதிகாலையில் தான் ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எழுந்து வெளியில் நடக்கும்போது தான் நம்ம பாடி அதை அப்சர்வ் அதிகமாக பண்ணுது. இதெல்லாம் பண்ணி சொல்லி அவர் போகல வெளியில்.
அதுக்கப்புறம் வா வெளியில் போய் விளையாடுவோம். குழந்தைக்கு பிடிச்சது அந்த ஏஜில் என்ன விளையாட்டு, வா பீச்சுக்கு போவோம். அதிகாலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முந்தைய இப்போ 5 மணிக்கு அலாரம் வச்சா 4:45 அவனுங்க எந்திரிச்சு என்ன கூப்பிட்றானுங்க. எனக்கு 2 பசங்க. ஒரு பசங்க 10 வயசு. 10 வயசு. ஒரு குழந்தை இயல்பாகவே 5 மணிக்கு எந்திரிச்சிரும். இன்னொரு குழந்தை லேட்டாக தூங்குவோம், லேட்டாக எந்திரிப்பான். இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப டஃப். ஆனால் இந்த விஷயம் செஞ்சதுக்கப்புறம் 2 பேருக்கு இந்த புரிய வச்சதுக்கப்புறம் விளையாட்டுன்னு வெளியில் கொண்டு போனதுக்கப்புறம் அதிகாலையில் 2 பேருமே எந்திரிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொன்று சாப்பாடு. ஏன் குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட்டதே கிடையாது. ஆரம்பத்தில் நான் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் அப்படி இருக்கும்னு நினச்சி திருப்பி புரிதல் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கும்போது என் குழந்தைங்க டச் பண்ணதே இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணினேன் அப்படின்னா, குழந்தைக்கு பிடிச்சதுன்னா கலர்ஸ் பிடிக்கும், டெக்கரேஷன் பிடிக்கும். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வந்து சலாட்டா பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஒரு நாளைக்கு ஒரு டிசைன் தட்டில் வச்சு அவங்கள நான் சாப்பிடுன்னு சொல்லலை. நான் சாப்பிட ஆரம்பித்தேன் டெய்லி. அதுக்கப்புறம் என் குழந்தை ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிளும் அவங்க சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் என் குழந்தையெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் 8 வருஷம் ஆகுது. இப்போ கடந்த 8 வருஷமாக நான் ஹாஸ்பிட்டல் போகிறத நிப்பாட்டினேன். என் குழந்தைங்களும் டோட்டலாக இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதே நின்றுடுச்சு. அதாவது கண்டிக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் சரின்னு சொன்னால் கூட இன்னொரு மறுபக்கம் வந்து அதை அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது என்னன்னா, புரிய வைக்கிறது என்னென்னா வெறுமனை வாயால் சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல, செய்யின்னு. எதற்கு காரணம் என்ன, எதனால காலை எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவது இருக்குல்ல. அப்படி சொன்னால் அந்த புள்ள புரிஞ்சுக்கத்தானே செய்யும். நம்ம எந்திரிக்கிறோம், நிறைய புள்ள புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லும்போது சரிதானே. அப்படிங்கும்போது இதுக்கு அந்த பிள்ளையை போய் கண்டிக்கணும். உங்களுடைய புள்ள கடைசியாக செஞ்ச தவறு என்ன, அதை கண்டிக்காமல் எப்படி திருத்துனீங்க? என்னுடைய மகள் வந்து 9ஆவது வகுப்பு படிக்கிறாங்க. அவள் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் ஒரு நாள் போகலை. ஒரு 2 நாள் பேசாமல் விட்டுட்டேன். ஏன்னு கேட்கல. 2 நாள் வந்து பேச மாட்டேன், அதான் நீ செஞ்ச தப்புக்கு 2 நாள் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தப்பை நான் இனிமேல் செய்ய மாட்டேன், அது ஒரு நாளாக குறைச்சிக்கங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே என்னென்னா, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா நான் பேசாமல் இருப்பேன். ஒரு புள்ள தினசரி அப்பாவோட பேசிக்கிட்டு இருக்க புள்ள, அம்மாவோட பேசிக்கிட்டு இருக்க புள்ள ஒரு தப்பு செஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேன்னு சொல்வது என்பது அது மன ரீதியாக பாதிக்கிறது தானே. அதனால தான் அந்த பிள்ளை வந்து கெஞ்சுது இல்லையா? தான் அது அன்பு ரீதியாக நட்பு ரீதியாக நம்ம சொல்லும் பொழுது அந்த தப்பை திருப்பி செய்யலை. திருப்பி இந்த 3 மாதமாக ஒரு கிளாஸு கூட கட் பண்ணாமல் அவள் எழுந்து போயிட்டுருக்கா. ஏன்னா நான் பேசாமல் விட்டுடுவேன் அப்படின்றது தான். உங்கள் புள்ள செய்வதை செஞ்ச தப்பு என்ன, அதை தண்டிக்காமல் எப்படி திருத்துறீங்க? சார், குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம பேசுகிறப்ப அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்குறப்ப என் பையன்கிட்ட ஒரு 2 தடவை கேட்குறப்ப ஆன்லைனில் பார்க்குறாங்க. ஆன்லைனில் பொருள் படங்கள்லாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். தம்பி இது நல்லா இருக்காது அப்படின்னு. இல்லை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமான்னா, சரி பாரு அப்படின்னா. பார்த்துட்டு அந்த பொருள் வந்த உடனே சொன்னான், அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு. ஏன்னா ஒரு சின்ன டெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்த உடனே அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அப்பாவா சொன்ன நம்பிக்கை. அந்த புள்ள ஒரு சிறு தவறை செய்ய முதல்ல அனுமதிக்கிறது. உங்க புள்ள செய்வதை செஞ்ச தப்பு என்ன, அதை தண்டிக்காம எப்படி திருத்துறீங்க? நான் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்ன சார் காலை 5 மணிக்கு எடுக்கிறீங்க, ஸ்டடி பண்ணிருக்கீங்க, செல்போன் பார்க்குற ஸ்டடி பண்ணிருக்கீங்க. என்னோட வாழ்வியல கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ரிசைன் பண்ணிட்டு இப்போ வாழ்வியல வந்து குழந்தைகளுக்காக ஒரு மழலையர் பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ நிறைய விஷயங்களை மாற்றி இருக்கிறேன். இப்போ நானுங்க உங்களுக்கு அதனால நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து 7வது படிக்கிற குழந்தை எத்தனை பேருக்கு இருக்கீங்க? 7th and above, 7th 8th 10th அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. 7th and above படிக்கிற பசங்க ஸ்கூல்லையும் சரி பேரண்ட்ஸ் கிட்டையும் சரி விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகே, என்ன பண்ணுறாங்க, இப்போ குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் அடிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, உன்னோட ப்ராக்டிக்கல் மார்க்கில் கை வச்சிருவேன், மார்க்கை கம்மி பண்ணி போட்டுருவேன், மிரட்டுறாங்க, பய உணர்வை ஏற்படுத்துகிறாங்க. இந்த குழந்தைகள் என்ன பண்ணுது, விட்டு விலக ஆரம்பிக்குது. ஆக மொத்தத்தில் என்னென்னா இவங்க அந்த அவங்களுக்கு நேரம் நடிக்கும், உனக்கு சொல்லுங்கள் சாருங்க, அவன் கடக்காண்டு போவான். அந்தண்ட டீனேஜுக்குள்ளே நுழைய போகிற புள்ள எவர் சொல்லியும் கேட்காது அப்படின்னு சொல்ல வர்றீங்க. சொல்ல வரும் பொழுது அது அந்த டீனேஜுக்குரிய குணாதிசயமா அல்லது கண்டிப்போட வளர்ற டீனேஜ் கண்டிப்பினுடைய வெளிப்பாடு, அதிக கண்டிப்பினுடைய வெளிப்பாடு. அது வந்து கேட்காம அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மாறுபட்டு அது டீனேஜ் சிண்ட்ரோம் இல்ல, டீனேஜ் அது கண்டிப்பின் சிண்ட்ரோம். குழந்தைகளிடம் மிகவும் நட்பாக அன்பாக ஃப்ரெண்ட்லியாக பழகணும்னு சொல்கிறவங்க ஒரு பக்கமும், மறுபுறம் இல்லை கண்டித்து வளர்க்காத பிள்ளை பயன் தராது நமக்கும் சமூகத்துக்கும் சொல்கிறவங்க மறுபுறம் பேசிகிட்டு இருக்கிற வேலையில் நம்ம இடையே கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. முதலாம் அவர் சைக்காட்ரிஸ்ட் ஜனனி அவர்கள். சைக்காட்ரிஸ்ட் ஜனனி அவர்களோடு கலந்து கொள்ள பள்ளிக்கூடத்தின் முதல்வர் சரவணன் தியாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள்ட்ட போய் நம்ம கருத்துக்களை கேட்பதற்கு முன்னர் ஒரு விஷயம் கூட பேச நினைச்சேன். என்னன்னா, உங்கள் பிள்ளைய உங்களை அப்பா அம்மான்னு சொல்வதை தவிர வேற எப்படி கூப்பிட அனுமதிச்சிருக்கீங்க அல்லது எப்படி கூப்பிட்டுருக்காங்க? என்னுடைய பையன் வந்து டேடின்னு கூப்பிடுவான், சம்டைம்ஸ் வா டேடி வாடா போடான்னு சொல்லுவான். உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து கோவிந்த்சாமி. வாடா கோவிந்த்சாமி உங்களை கூப்பிட அனுமதிப்பீங்க? வாடா கோவிந்த்சாமின்னு கூப்பிடுறான், வாடி பொன்னின்னு கூப்பிடுறான். ஓகே, இருங்க. இல்லை எந்த தவறும் இல்லையே. எத்தனை வயசு பையனுக்கு? அவன் 11 வயசு பையன். ஓகே, வேற இல்லை சமீப காலத்தில் என்ன கூட ப்ரோன்னு கூப்பிட ஆரம்பித்தான். ப்ரோ அப்படி ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னா, டேய் அவன் சொன்னேன், டேய் கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது, 10 வயசில் பங்காளி
தோளுக்கு மேலே தான் தோழன் இருக்காங்க, நீ ப்ரோன்னு கூப்பிட்ற எனக்கு தப்பு கிடையாது. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க உன்னை வேற மாதிரி பார்ப்பாங்க தம்பி. அதனால் உறவுகளை உறவு சொல்லித்தான் கூப்பிடணும். இப்போ ஒரு வெளியே பார்க்குற என்ன மாதிரி பார்ப்பாங்க? இந்த பிள்ளை வந்து தருதலையாக போயிட்டான், இவங்க புரிதல் இல்லாமல் போயிட்டாங்க, இவங்க வந்து அடுத்தவங்களை இப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற நிலம் பார்ப்பாங்க. ஏன்னா கண்டிச்சு வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சு வளர்க்கல. நான் கண்டிச்சு வளர்க்கறது உனக்கு புரியணும் தம்பி. வெளியே இருந்து பார்க்குறவங்க உன்னை தப்பா நினைச்சிருவாங்க தம்பி. அதனால உன்னுடைய பேச்சுவார்த்தையில தப்பா நினைச்சிருவாங்களா உங்களை தப்பா நினைச்சிருவாங்களா? தம்பிய உங்க பிள்ளைய விட உங்களை நட்பா இருக்கீங்க, உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவார் அவரு, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அது போக வேற ஒரு விதமா கூப்பிடலாம்னா உங்களை எப்படி அட்ரஸ் பண்ண அனுமதிக்கிறீங்க? எப்படி அட்ரஸ் பண்றாங்க? பெஸ்டின்னு கூப்பிடுறேன். ஓகே. என் டாக்டர் என்ன பேப்ஸ் தான் கூப்பிடுவா. அவ மட்டும் இல்லை, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னை வந்து பேப்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஓகே, பேப்ஸ் தான் கூப்பிடுவாங்க. ஓகே. என் பொண்ணு என்னை குண்டூஸ்ன்னு கூப்பிடுவான். ஓகே. குட்டுன்னு கூப்பிடுவாங்க. ஓகே. உங்க பிள்ளைய உங்களை அப்பா அம்மான்னு சொல்றத தவிர வேற என்னவாக கூப்பிட அனுமதிப்பீங்க அல்லது என்னவா கூப்பிடுறாங்க? என்னை வந்து சந்தோஷமாக இருக்கும்போது வாமணின்னு கூப்பிடுவாங்க, கோவமாக இருக்கும்போது அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஓ, இப்போ இந்த குட்டூஸ், செல்லம், தொப்பை அதெல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு என்ன பேர் இருக்கு? என்னோட சின்ன பொண்ணு வந்து என்னை வந்து குட்டிமான்னு கூப்பிடுவா. என் பெரிய பொண்ணு வந்து பாண்டா தான் கூப்பிடுவா. இது வரைக்கும் என்னை அம்மான்னு கூப்பிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா போலீஸு, அதனால் என்ன பண்ணுவான்னா, என்ன போலீஸ்கார் பையன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். மேக்ஸிமம் எங்கள் பொண்ணு என்ன சொன்னால் போலீஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. நார்மலாக சின்ன பையன் மட்டும் மிஸ்டர் பெல் அப்படின்வா. ஏன்? மணிகண்டன் என் பேர். மணிகண்டன் இருக்கா? ஓகே. அதனால மிஸ்டர் பெல் வாங்க அப்படின்னா. எதுக்காக இதை வந்து கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து என்னதான் பிள்ளை கண்டிப்பாக வளர்த்தா கூட அந்த பிள்ளை ஒரு செல்லப்பேரால் கூப்பிட்றத சொல்லும் பொழுது நம்மளை மீறி நமக்கு முகத்தில் வந்து அப்படி ஒரு புன்னகை வருது. என் பிள்ளை ஏன்னா அது வந்து அது ஸ்பெஷல் இல்லை, அது என்னை மட்டும் தான் அப்படி கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளையை தொடர்ந்து கண்டிப்பதோ அன்பு செலுத்துவதோ என்பது, கண்காணிப்பது என்பது வந்து அந்த பிள்ளைய நம்ம கண் பார்வையில் இருக்க வரையும் சரி. ஆனால் ஒரு வயதுக்கு பிறகு அந்த பிள்ளைய நம்ம கண் பார்வையில் வளர்வதில்லை, தனியாக வெளியவும் போகிறாங்க. வெளியே போகும்பொழுது கண்டிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்லியாக நடத்துகிற ஆளாக இருந்தாலும் சரி, அந்த புள்ள நம்ம கண் பார்வையில் இல்லைங்கும் பொழுது கூடுதலாக ஒரு சின்ன கவனமும் பதட்டமும் வரும். என்ன செய்யுதோ புள்ள தெரியலேன்னு. அப்படி உங்கள் கண் பார்வையில் இல்லாத பொழுது உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறதுக்குன்னு வழி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அப்படின்னா எப்படி கண்காணிக்கிறீங்க? அவள் எங்கே போனாலும் நான் கூட போவேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் நானும் கூட போவேன். என்ன வயசாகுது பிள்ளைக்கு? அவள் 12th படிக்கிறாள். ஓகே. எங்கே மால் ஈவன் மூவிக்கு போனாலும் நான் கூட போவேன். தனியாக விட்டதில்லை. என் பொண்ணு வந்து டெய்லியும் ஃப்ளோஸாக போவா, பசங்கள்கிட்ட பக்கத்து வீட்டுக்கு போவா, இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவா. நான் இதை பல நாள் வாட்ச் பண்ணேன். நான் ஏன் இவங்க அடிக்கடி நம்ம சொல்லாமல் போகிறாங்களே, இது கேட்கலாமா வேணாம்னு என் மனசுக்குள்ளே ஒரு டென்ஷனாக இருந்தது. ஒரு நாள் நானே எழுந்துச்சு போயிட்டேன். அவள் ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கா, நான் மறைஞ்சு போயிட்டுருக்கேன். ஏன்டா இவன் நம்மக்கிட்ட சொல்லாமல் இவன் என்ன தான் போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து ஏதோ பையன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க, அந்த கெட்ட இதுவில் பேசலை. அவங்க வந்து பேசினோடனே நான் மறைஞ்சிக்கிட்டு அவங்க முடிச்சுட்டு வந்தாங்க. என்னம்மா இங்கே போனீங்களே, என்ன தப்பாக நினச்சி கொடுக்க, என்னடா போனீங்களே, என்ன பேசுனீங்க அப்படி கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் வந்து ஒன்றுமே பேசலை, படிப்பை பற்றி தாம்மா நான் பேசினேன். அம்மா இது கூட தவறுடா, நீ வந்து வீட்டில் வந்து கூட்டின்னு வந்து கூட உட்காந்து பேசலாம், தப்பு இல்லை. ஏன்னா தப்பான உணர்வு உனக்கு இல்லைன்னா நீ வெளியே பேசவே கூடாது. ஆமா, பலது இப்ப நம்ம சொந்தக்காரே பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணு இன்னார் அங்கே பேசிட்டு இருந்தது பாரு அப்படி சொல்லுவாங்க. நான் சொன்னாமா நீ உள்ளக்குள்ள வந்து பேசுக்கடா, நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கணும், அம்மா தப்பா நினைக்க மாட்டேன் அப்படி சொன்னா. 2 முறை சொன்னா 3 முறை சொன்னா அது மாதிரி தான் பேசிட்டு இருந்தா. அது தப்பான உறவுகள் போதும் நமக்கு தெரியுது பசங்களுக்கு. அந்த கண்டிக்கலன்னு வச்சுங்களேன், அதே நேர்கோட்டு பார்த்துட்டு தான். ஆமா சார், இதுதான் ஃப்ரெண்ட்லி, அன்பு, இதுதான் பாசம். நான் முடிக்கல சார். ஆனால் இதே மாதிரி சொன்னேன், அம்மா எனக்கு பேச பிடிச்சிருக்குமா, நீங்கள் ஏமா கண்டிக்கிறீங்க, நீங்கள் ஏமா தப்பாக எடுத்துக்க, ஏன்னா எனக்கு தப்பாக படுறதுனால தான் நான் உனக்கு தப்பாக கண்டிக்கிறேன். நான் நீ வந்து நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு இப்போ தெரியாது. இந்த வயசு வந்து டீனேஜ், உங்களுக்கு இந்த வயசுல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நீங்க வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணி போய் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, வேற யார் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சார், என் பொண்ணு வந்து செங்கல்பட்டு வித்யாசாகரில் படிச்சுவா. எப்பவுமே ஸ்கூலுக்கு போவா, எப்பவுமே பஸ்ஸில் போவா, பஸ்ஸில் வந்துடுவா. நான் என்ன பண்ணுவேன், எந்த பஸ்ஸில் ஏறும், நான் சரி போயிட்டோமா, வேலை இருக்குன்னா வேலைக்கு போயிடுவேன் சார். நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், எந்த பஸ்ஸில் ஏறும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னே ஸ்டாப்பிங்கே ஏறி வண்டி பின்னாடியே போயிடுவேன் சார். இங்கேருந்து நேராக செங்கல்பட்டு வித்யாசாகரில் போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் காலேஜுக்கு போயிட்டு வரைக்கும் வெளியே நிற்பேன் சார். அது உமன்ஸ் காலேஜ் தான் தெரியும், வித்யாசாகர்னா. எந்த பசங்களோட பேசுகிறேன் மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு திருப்பி அதே வீட்டில் வர வரைக்கும் அதே பஸ்ஸில் வருவோம் சார். அதே போல் பையன் எஸ்ஆர்எம்மில் படிக்கிறான், அதே போல் சார் அவனுக்கு இதே போல் ஏன்டா லேட் ஆச்சு, அதே ட்ரெயினில் போகும்போது நான் அதே ட்ரெயின் போவேன் என்ன பண்ணுறோம், 6 மணிக்கு வரும், 7:30 மணிக்கு ஆரம்பிச்சானோன்னு எனக்கு டவுட் வந்து திரும்ப போனேன் ஏன்டா லேட்டாக ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னா. ஒரு நாள் போய் பார்க்குறேன், இவர் 3:30 மணி பஸ் ட்ரெயின் விட்டு 4:30 மணிக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன பார்த்தா அந்த ஃப்ரெண்ட் சைக்கிள் உட்காந்து காலேஜ் உள்ளே பேசின்னு இருக்காரு. நான் எப்போவுமே போகிற மாதிரி போட்டேன், என்ன எங்கே போயிட்டேன், என்ன பண்ணேன், இல்லைப்பா ட்ரெயின் கிட்ட வந்து மிஸ் ஆகிடுச்சு, நான் ட்ரெயினை மிஸ் ஆகிடுச்சுப்பா, மிஸ் ஆகலப்பா, யாரை கூட யாருக்கு
அப்போ வந்துட்டேன்னாரு. உன் கூட இவன் உட்காந்துருந்தான், பக்கத்தில் அங்கே உட்காந்தான், அந்த மரத்துக்கு உட்காந்துருந்தா, இந்த கலர் ஷர்ட் போட்டனோடனே தெரியும் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், வெள்ளங்க வந்து தெரியும் வந்துச்சான்னு SRM காலேஜுக்குன்னு தெரியும் சொல்கிறான் சார். தெரியும் அவங்க அம்மாட்ட போய் தெரியும் வெள்ளங்க வந்துச்சான்னு கேட்குறான். இது மேலே என்ன சார், நான் படிக்கிறேன் சார், என் பசங்க எல்லாமே படிச்சிருக்காங்க சார், இப்படி தான் வாழணும், இப்படி தான் கண்டிப்பாக. அது ஓகே சார், நான் ஏன் அந்த காரியத்தை செஞ்சேங்கிற விளக்கமே எனக்கு வேண்டாம். உங்கள் புள்ள, உங்கள் SRM, உங்கள் ட்ரெயின், நீங்கள் போகிறீங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறது எப்படி கண்காணிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். இது போனேன் அப்போ பார்த்தா பசங்க கொடுத்துருங்க. பிள்ளைகளை எப்படி கண்காணிக்கிறீங்க நீங்கள்? என் பசங்க வந்து வெளியே போயிருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க. டெய்லி இப்போ கூட டூர் போயிருந்தா டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லிடணும். படுக்கும்போது இல்லை காலையில் எழுந்துக்கும் போது ஃபோன் பண்ணி சொல்லிடணும். அப்படி வீட்டில் இருந்தாங்கன்னா நான் பார்க்கணுன்னா ஃபோன் வந்து பாஸ்வேர்டெலாம் வச்சுருப்பாங்க. அது நமக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. நான் 2 பேரும் தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுட்டு அவங்க குளிக்க போகும்போது தெரிஞ்சு அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டீங்க சொல்ல. ஆமாம், தெரிஞ்ச மாற்றிடுவாங்க. அதனால நான் அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவேன். ஓகே. பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கணும், கண்டிக்க வேணாம்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது 15 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளையை வச்சுருக்கவங்க மட்டும் சொல்லுங்கள். இந்த பிள்ளை எல்லாருக்கும் எதிர்பாலினத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தே ஆகும். நீங்கள் அன்பாக வளர்க்குறீங்க, கண்டித்து வளர்க்குறீங்கிறதெல்லாம் செகண்டரி, ஓகேவா? அது க்ரஷ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் க்ரஷ் வந்து காதலாக மாறுது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் இருக்கும். எதிர்பாலினத்தின் மேல் ஈர்ப்பு இல்லாமல் இருக்காது. அப்படி என் பிள்ளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைலாம் கூட்டிகிட்டு இந்த அவங்ககிட்ட போய் நாளைக்கு பார்த்துருக்கேன் சைக்காட்ரிஸ்ட்டை, ஓகேவா? அது இருந்தே ஆகும். அப்படி இருக்க தெரிய வரும் பொழுது அதை நீங்கள் என்னவாக கையாண்டீங்க முதல்ல? எங்கள் பையன் 10th படிக்கிறான் சார். கேமில் இருக்கான். ஸ்கூல்லேருந்து வெளியில் அழைச்சிட்டு போவாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்தார். அதனால் ஒரு பொண்ணு வந்து அவன் ஸ்கூல்லே தான் அது கிளாஸ்மேட்டுங்களாம். அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுமா, டெய்லி வந்து பேசுமா, வீட்டில் வந்து சொல்லுவார். ஒரு டைம் என்னை வந்து பார்த்து, ஸ்கூலுக்கு போனால் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும், ஏன்னா எனக்கு வந்து பொண்ணுங்க இல்லை, அதனால் ரொம்ப பிடிக்கும். அக்கா தங்கச்சி இல்லை, பொண்ணு எனக்கு இல்லைன்றதுனால பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். அப்போ போனாவே அந்த பிள்ளைங்க வந்து ஆண்டின்னு வந்து பேசும். அப்போ இந்த குழந்தைய வந்து பேசுனா வந்து ரொம்ப என்னை பிடிச்சி இப்படி குலுக்கவும் கட்டி பிடிக்கவுமா இருந்துச்சு. சரி என்னடி பட்டு நல்லா இருக்கியா, சாப்பிட்டே அப்படி கேட்டால் கடைசியில் ஆண்டி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுச்சு. ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டேன் சார். நான் கடைசியில் இது என்ன செஞ்சிச்சுன்னா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு. 10 days லீவ் விட்டோன்னே டெய்லி ஃபோன் வரும். நான் எடுத்து அலோனா கட் ஆகிடும். எங்கள் பையன் வந்து ஃபோன் பண்ணானா எடுத்து பேசும். திருப்பி எங்கள் பையன் பக்கத்துலேயே நின்னான். ஃபோன் பண்ணோடனே அந்த ஃபோன் வருது, எடுத்து பேசுகிறானா, பேசிட்டு ஸ்பீக்கரில் போட்டு ஹலோ அப்படின்னோடனே, டே விக்ரம், உன்னை பார்க்காம எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸ்கூல்லாம் லீவ் விட்டதுனால நீ வா அப்படின்னுச்சு. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், என் குழந்தை பக்கத்தில் நிற்கிறான். நான் கோவமும் வருது, அன்பாகவும் சொல்ல முடியல, கோவப்படவும் முடியல, ஏன்னா அவன் வயசு அந்த மாதிரி. அதனால் நான் கொஞ்ச நேரம் யோசித்து சரி என்ன செய்யறதுன்னு கட் பண்ணிவிட்டேன்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்கூலில் போய் மிஸ்ஸுங்கள்கிட்ட சொன்னேன்னா அவங்க இன்னொருத்தவங்க அப்படி சொல்லுவாங்க, பேரண்ட்ஸுக்கு போவோம், அந்த குழந்தையோட லைஃப் வீணாக போயிடும். அப்போ நான் போய் கூப்பிட்டு லஞ்சு டைமில் வந்துச்சு, இங்கே வாமாண்ணா, வந்துச்சம்மா, நீ ஃபோன் பண்ணாதம்மா, நல்ல படி, உனக்கு என் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா இப்போ நான் கேட்கக்கூடாது, ஒரு தாயாக நான் கேட்குறேன், உனக்கு வயசு அந்த வயசு கடந்து வந்தவங்க நாங்கள், நீ வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தால் என் குழந்தை நல்லா படித்து வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட பேசி என் குழந்தைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அழுதுட்டு லாஸ்ட்டாக சொல்லிச்சு, சாரி ஆண்டி, எனக்கு இப்படி யாரும் சொல்லி புரிய வைக்கல, நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சு, நான் இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன். இப்போ இதுவரையிலையும் அந்த பொண்ணு எங்களுக்கு ஃபோன் பண்ணலை. நான் நேற்றுக்கு கூட ஸ்கூலுக்கு போனேன், வந்தோடனே பாசமாக வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு, ஆண்டி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா படிக்கிறேன், மேக்ஸில் சென்டம் எடுத்திருக்கேன் ஆண்டி, எங்கள் அப்பா கஷ்டத்தை நினச்சி பார்த்து நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லி நேற்றுக்கு அந்த பொண்ணு வந்து. பையன் சென்டம் எடுத்தானா? பையன் பரவாயில்ல, இப்போ எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு. ஓகே. வேற யார் இது கையாண்டீங்க சார்? எனக்கு கூட ஒரு இது எப்படி வெளியே சொல்கிறதுன்னு தெரில. இப்போ என் பையன் இருக்கான், அண்ணா ஏன் அந்த ரூமில் போனால் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, நான் கதவுண்ட போய் நிற்பேன் சார், குசுன்னு ஏதோ ஒரு கொச்சு சவுண்டு வந்து காதை கரெக்டாக தாப்பல் போட்டுருவான் சார், காதை மட்டும் இப்படி விட்டு என்ன பேசுகிறான், குச்சின்னு பேசுவாங்க சார். இதில் ஒரு கொடுமை சார், இதெல்லாம் கூட பகலில் பேசுகிறான். சரி எங்கள் வீட்டில் கேட்டால் இந்த வயசில் வரேன், அதெல்லாம் கொஞ்சம் போட வேண்டிய மறந்து விடுவாங்க. அது கூட எனக்கு முந்தானத்து 3:30 மணி சார், பாத்ரூம் போகலான்னு எழுந்துக்கிறேன், பெட்ஷீட் வந்து குச்சின்னு ஒரு சவுண்டு வருது சார். 3:30 மணி சார், 3:25 சார், என்னதான் பண்ணிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு பார்க்குறேன் சார்,
இப்படி வச்சு பேசிக்கிறான் சார் இந்த காலில்னு சொல்கிறான். இதனால் எப்படி சார் வெளியே சொல்கிறது? எனக்கு கஷ்டமாக, என்னை அடித்தா மட்டும் எல்லோரும் மனசு கஷ்டப்படுறீங்க, பெல்ட்டால் அடிச்சான்னு. ஒரு குழந்தை எதுக்கு சார் வளர்க்குறாங்க? நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு 4 பேருக்கு 4 பேர் ஒரு பத்திரிக்கை குத்திரி கலம் எல்லாம் வரணும். இந்த காலத்தில் ஒன்றுனா ஊர் ஃபுல்லாக பேச கண்டிச்சது மட்டும் எல்லாம் இவ்வளோ பேசுங்க சார். சார். இப்போ பெட்ஷீட்டை புழுவீங்க, பார்த்துட்டீங்க, அப்புறம் என்ன செஞ்சீங்க? அது எப்படி கையாண்டீங்க? என்ன சொன்னீங்க அவனுக்கு? சார் அவன் என்னடான்னு கேட்குறான். முக்கியமான கொஸ்டின்ப்பா, அதனால ஃப்ரெண்டு கையில் பேசிங்கிறப்பான்றான். ராத்திரி 3:30 சார் எனக்கு அவன் எல்லாம் இங்கிலீஷில் பண்ணி வச்சுக்கிறான் சார். ராத்திரி 3:30 3:30 மணிக்கு சார் மொத்தமாக இங்கிலீஷில் பண்ணி வச்சுக்கிறான் சார். எனக்கு தமிழ் தவிர இங்கிலீஷ் தெரியாது சார். அப்படி தான் குழந்தைங்களை படிக்க. என்னடா நீ ஒன்றா சந்தேகத்தை படிச்சு நீ ஒன்றா இப்போ மொத்தமாக இங்கிலீஷ் இருக்குது சார். எனக்கு இங்கிலீஷ் எப்படி சார் தெரியும்? என்னடான்னு கேட்டால் உங்கள் இதே ஒரு வாதினை போச்சு தெரியும் பாரு. என்ன காலையில் அவங்க அம்மா கேட்டால் அவன் பேச்சுக்கே போயின்னு. என்னடி 3:30 மணிக்கு பெட்ஷீட்டில் குச்சின்னு பேசுவோம். 3:30 மணிக்கா சார்? சார் எனக்கு 3 குழந்தைங்க சார். பெரிய எம்காம் முடிச்சுட்டா, அடுத்து எம்காம் படிச்சுட்டு இருக்கா, லாஸ்ட் 10th சார். நான் என்னோட 3 பசங்களை போகும்போது எனக்கு அந்த பையன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க, அந்த பையன் மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிப்பா, அவ்வளோ ஃப்ரீயாக பேசும். ஏன் பேசுறது என்ன தப்பு இருக்கு? இதை பேச தானே போகிறோம். நம்ம அப்பா அம்மா தானே ஷேர் பண்ணுறாங்க. என்ன தப்பு இருக்கு? அது குற்றமா சார்? அது தப்பு இல்லை சார். ஷேர் பண்ணால் நீங்கள் தவறாக போகிறது வாய்ப்புகள் இல்லை சார். மேடம், இது தொடர்ச்சியாக இந்த பிள்ளை வளர்ப்பில் இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. கண்டிக்கிறது ஒரு பக்கம் சரினும் இல்லை, ரொம்ப நட்பாக தோளில் கை போட்டு அவரோட இருந்தால் தான் சரினும். அது எது சரியான முறைன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? பேரண்டிங் ஸ்டைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இவங்க எடுத்திருக்கிற பேரண்டிங் ஸ்டைல் பேர் பெர்மிசிவ் ஸ்டைல்னு சொல்லுவோம். அப்போ எப்படின்னா அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எதுவுமே நம்ம அடிக்காமல் கொள்ளாமல் வளர்க்குறது, அது ஒரு விதமான ஸ்டைல். அதுக்கு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இவங்களோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மோரோலெஸ் அத்தாரிட்டேரியன்னு சொல்லுவோம், ரொம்ப கண்டிப்பாக வளர்க்குறது. இது 2 காம்பினேஷனில் வளர்க்குறது பேர் டெமோக்ராட்டிக்னு சொல்லுவோம். ஸோ என்னை கேட்டிங்கன்னா அந்த ஸ்டைல் would be the best. ஃபர்மாக இருக்கிற நேரம் ஃபர்மாக இருந்துட்டு எந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, விட்டு கொடுத்து ஒரு என்வாயர்மெண்ட் வேர் யூ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பில்ட் பண்ணி, அதுக்காக ஓவராகவும் அவங்க என்ன பண்ணாலும் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லாமல் எங்கே கண்டிக்கணுமோ கண்டிச்சா that will be the best style of parenting டெஃபினட்டாக. இவங்க சைடில் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய எங்ஸைட்டி வரும். ஏன்னா அப்பா அம்மா எப்பவும் திட்டுறாங்க, அந்த பயம் எப்போவுமே இருக்கும் மனசுக்குள்ளே. ஐயோ நம்மளை அடுத்து ஏதாவது சொல்லிடுவாங்களா? ஸோ நிறைய நேரம் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம சொன்னோன்னா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட்லி அடி தான் விழப்போகுது, அது எதுக்கு சொல்லுவானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் அதில் லையிங் அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி வரும், டிப்ரெஷன் வரலாம். இதுலேயும் இந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் என்ன ஆகிடுறது, கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கும் போது என்ன ஆகிடுறது, அந்த குழந்தைக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரமாட்டேங்கிறது. அந்த குழந்தையால எதையும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வராது. ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு நினச்சா அவங்க செய்கிறாங்க. எக்ஸாக்ட்லி வரதில்லை சார். இப்போ அவங்க சொல்கிறது எல்லாவற்றையும் தள்ளி நின்று பார்க்குறது, நீங்கள் கேம்பஸ் ஸ்கூல்லேருந்து பார்க்குறவர் எல்லாத்தையும் இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் எந்த பேரண்டிங் சரின்னு நினைப்பீங்க? ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக நான் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் எங்களை பார்க்குறது அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் தான் எங்களை அதிகமாக பார்க்குறாங்க. பெர்மிசிவ் பேரண்ட்ஸ் அதிகமாக எங்களை நோக்கி வரதில்லை. பெரும்பான்மையான பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் அந்த குழந்தைங்க கம்ப்ளீட்லி பேக்டாக இருப்பான். ஆனால் அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்காமலே அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும் போது அதில் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னகிட்டே சொல்லுவாங்க, சார் எங்கள் பேரண்ட் இதை அனுப்புகிறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, அதனால் என்னை திட்டுறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த குழந்தைய காட்டிலும் உன்னுடைய ஷூ பிராண்டு அதிகமான காஸ்ட்டு, ஆனால் உன்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, இன்னொரு குழந்தை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, என்னால் எங்கள் பேரண்ட்டிட்ட சொல்ல முடியல சார்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பேரண்ட்டிட்ட என்னுடைய கவுன்சிலர் மூலிமா நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி ஒரு குழந்தை உரிமை மீறல் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட ஃபைட் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் அது உரிமை மீறல்னு சொல்ல முடியும் உங்களால்? ஏன் குழந்தை அவன்? நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியது பெற்றோர்களுக்கு தான், பிள்ளைகளுக்கு இல்லை. எஸ் சார், என்னுடைய குழந்தை அவன். அப்போது அந்த பெற்றோர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரே அத்தாரிட்டி காரணமாக அங்கே உரிமை மீறல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக தான் இப்போது அந்த குழந்தைங்க சைக்காலஜிக் டிஸார்டருக்கு நிறைய மாறுறாங்க. அதுவும் பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக என்ன எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிஷனல் டிஃபைன் டிஸார்டர்
பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்படுது. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்கூல் டீச்சராக, ஸ்கூல் பிரின்ஸிபலாக நாங்கள் எப்போதுமே என்ன இன்சிஸ்ட் பண்ணுறோம் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையை ஒரு 21ஆம் நூற்றாண்டு வெற்றியாளராக, சாதனையாளராக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறையை தான் மாற்றணுமே தவிர, உங்களுடைய அணுகுமுறையை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து மாற்றிடுவான் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, பிள்ளைய வந்து வளர்ப்பது கண்டித்து வளர்க்கணுமா இல்லை ரொம்ப அன்பாக வளர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, அன்பாக வளர்ப்பது, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறதுங்கிறது இந்த தலைமுறை பழக்கப்பட்டது. போன தலைமுறைக்கு இருந்துச்சு, ஆனால் அதை அவர் வெளிக்காட்டலை. இந்த தலைமுறை வெளிக்காட்டுது. அதே சமயம் கண்டிக்கிற ஒரு பெற்றோர்கள், சொல்லப்போனால் தண்டிக்கிற பெற்றோர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எது முக்கியம்னு கேட்டால் உரையாடுவது தான் முக்கியம். பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு, பக்கத்தில் உட்கார வச்சு, என்னப்பா உன் பிரச்சனை, என்ன நடந்திருக்கு, என்ன பேசி எல்லாவற்றையும் பேசுகிறது. அதையே தான் இவர்களும் செய்ய விரும்புகிறாங்க. ஏன்னா இட்லி இல்லை, அவங்களும் அதை தான் செய்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்களுங்க, இட்லி சாப்பிடாததுக்கு அடிக்கிற அவங்க புள்ள காதலிக்கிறான்னு அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் சரி. அப்போ அதுதான் சரி. அந்த இடத்த நோக்கி தான் நம்ம வரணும், சரியா? ஆனால் அந்த இடத்த நோக்கி தான் வரணும்னு நினச்சி பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம்னா புள்ள உருப்படாது. எப்பொழுதும் பிள்ளைக்கு கண்டிப்பு மட்டும்தான் விளங்கும். எனக்கு தெரிஞ்சு போன தலைமுறை வரையும் ஆசிரியர்கள் கண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெற்றோர்களுடைய வேலையை பாதி ஆசிரியர்கள் பார்த்தாங்க. இப்போ இந்த ஆசிரியர்களோட ஒதுக்கிட்டோம், நம்ம ஆசிரியருடைய பங்களிப்பே கிடையாது. அப்போ அதை பெற்றோர் தான் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ நான் சொல்கிறது அடிங்க பிள்ளையேன்னு சொல்லலை, அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. அடிக்க வேண்டாம், பிள்ளைய ரொம்ப பத்திரமா தான் பார்த்து வளர்க்கணும், அது புரிய வச்சா வளர்க்கணும். ஆனால் தண்டிச்சா தப்பு இல்லை. அது அந்த பிள்ளைய நலனுக்காகத்தான். மீண்டும் ஒரு புதிய ரொம்ப ஒழுக்கமான நல்ல ஒரு தலைமுறை உருவாக ஒரு மிகச்சிறந்த பெற்றோர்கள் அவசியம். அந்த வகையில் நீங்கள் 2 பேருமே சிறப்பு தான். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவருக்கான ஆலயா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இது வந்து யாருக்காக அப்படின்னா, சார் வாங்க தொப்பி வச்சுருக்கு. எதுக்காக அவருன்னா, அவர் ரொம்ப சிறப்பாக பேசுறது மட்டும் இல்லை, அவர் வந்து மற்ற எல்லோரும் பேசும் பொழுது அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குல்ல, அதாவது எதிரணி பேசுகிறாங்கிறத இந்தாங்க, எதிரணி சொல்கிறாங்கன்னு இல்லாமல் ஒன்னொன்னே உன்னிப்பாக கவனிக்கிறது. ஒன்றும் கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார்ல, ராத்திரியில் உட்காந்து போர்வைக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க, போய் கேட்டால் இங்கிலீஷ் டக்குன்னு என்கிட்ட கொடுத்துட்டு பார்த்து நீயே படிங்கிறான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு என்ன செய்யும், பையனை அடிக்கத்தான் முடியும் என்னால் அப்படிங்கிறதுல. அதுதான் இன்றைய பெற்றோரின் வெளிப்பாடு. அதை நேரடியாக சொன்னதுக்காக வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றென்றும் நம்பிக்கை பெஸ்ட் அண்ட் பம்புகள். வரும் வாரம் சந்திப்போம், மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.